ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 18:18 ஆண்டவர் சொல்லுகிறார். இதோடைய அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். சில நேரங்களில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கும்போது சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை எப்படி என்றால், பூமியில நாம் எவைகளை கட்டுகிறோமோ அவை பரலோகத்தில் கட்டப்படும், பூமியில எவைகளை கட்ட அவிழ்க்கிறோமோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்படும் என்று ஆண்டவர் ஆணித்தரமாய் சொல்றதை நாம் பார்க்கிறோம். அசுத்தங்களை கட்டுவோம், ஆசீர்வாதங்களை கட்ட அவிழ்த்து ஜெபிப்போம். ஏனென்றால் பரலோகத்திலிருந்து தான் எல்லாமே வருகிறது. நாம் நினைப்போம் நம்முடைய பிரயாசம், நம்முடைய திறமை, நம்முடைய படிப்பு, நம்முடைய காரியம் என்று நாம் நினைப்போம். அல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன பூமியில கட்டுகிறாயோ அது உனக்கு கட்டப்படும் பரலோகத்தில். நீ கட்டை அவிழ்த்து ஜெபிக்கும் பொழுது அது கட்ட அங்கே அவிழ்க்கப்படும். இங்கே பூமியில நாம் நிலைவானதை கட்ட வேண்டும், அசுத்தமானதை கட்ட அவிழ்த்து கட்டி அதை பாதாளத்தில் தள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் உலகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசுத்தம் நிறைய நிறைந்திருக்கிறது. இவைகளை நாம் கட்டியே ஜெபிக்க வேண்டும். கட்டி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த அசுத்தங்கள் நம்மளை விட்டு கட்டப்படுவதை நாம் நன்றாக கவனிக்கலாம். நம் வீட்டின் தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகள் எல்லாம் வரும்பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடி, ஆண்டவரே இந்த குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே பெரிய காரியங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அங்கே நாம் எங்க பூமியில எதை கட்டினாலும் அது அங்கே பரலோகத்தில் கட்டப்படும். நாம் பூமியில எவைகளை அவிழ்த்தாலும் அதை பரலோகத்திலும் அவிழ்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாகவே நாம் நினைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.